இது ஒரு 35-36 வருஷத்து தோட்டம். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 15-20 மரம் போயிடும். எங்கள் அண்ணாவோட தோட்டத்தில் மரத்தில் இருந்து பூக்கள் எல்லாம் அப்படியே கொட்டி வாரி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த வயசில் மரம் எங்ககிட்ட எதுவும் இல்லை. எங்கள் தோட்டம் தப்பிக்கும். இதை போட்டதால எங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயுஸ் போடும்னு நான் இப்போ நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீனிவாஸ். அட்டி கிராமம், சன்னகிரி தாலுகா, தாவணகிரி மாவட்டம். இது ஒரு 35-36 வருஷத்து தோட்டம். முன்னாடி எல்லாம் எங்கள் அண்ணா தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தோட்டம் அதிகமானதுனால போன தடவையிலேருந்து நாங்களே பார்த்துக்கிறோம். மண் ரொம்ப கெட்டியாக ரஃப்பாக இருந்துச்சு. காளான் நோயால் எல்லாம் வீணாகிடுச்சு. அப்புறம் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 15-20 மரம். உள்நாச்சகோடா சார் இருக்கார், அது போயிடும். அவர் டாக்டர் சாயில் பற்றி சொன்னார். நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். மண்ணில் என்ன மாதிரி மாற்றம் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு அதை பார்த்துட்டு எங்கள் சன்னகிரியில் யார் இருக்காங்கன்னு விசாரித்து மருந்து வரவழைச்சி தோட்டத்துக்கு போட்டேன். வந்ததும் காளான் நோயை பார்த்து அதுக்கு ஒரு ஸ்லரி மிக்ஸ் பண்ணி டாக்டர் சாயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடப்படுத்தாங்க. ஆனால் போக போக இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் ஒரு வருஷம் ஆகலை. ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தால் எனக்கு ஒரு வருஷம் ஆகும். இந்த நேரத்துக்கு இன்னொரு தடவை ஸ்லரி பண்ணி ஊற்றி இருக்கணும். ஆனால் மழை கம்மியாக இருந்ததுனால ஊற்ற முடியல. போன கோடை காலத்தில் பிப்ரவரியில் மழை வந்துச்சு. அப்போது எங்கள் அண்ணாவோட தோட்டத்தில் செடியில் பூவெல்லாம் அப்படியே கொட்டி போச்சு. அதையெல்லாம் அள்ள வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தோட்டத்தில் அப்படி எதுவும் கொட்டலை. நம்ம தோட்டத்துலேயும் கொட்டியிருக்குமோன்னு எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அப்போ புல் இவ்வளோ வளர்ந்துருந்துச்சு, புல் இருந்துச்சு. இவங்க நிறைய தடவை எல்லா செடியையும் பார்த்துருக்காங்க, எங்கேயுமே கொட்டலை. எங்கள் அண்ணனிடம் சொன்னோம். அவங்க அக்கா எதுவும் சொல்லலை. அவங்க தோட்டத்தில் நிறைய கொட்டி கிடந்ததை நாங்களே போய் பார்த்தோம். அவங்க தோட்டம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பூவெல்லாம் கொட்டிடுச்சு. நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் கொட்டலை. அப்புறம் இந்த வயசு செடிங்க எங்ககிட்ட வேறு எதுவும் இல்லை. நம்ம தோட்டம் தப்பிச்சிருச்சு. இந்த டாக்டர் சாயில் போட்டதுனால இதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயுஸ் கூடியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புளியகரையில் இருந்து தண்ணி வருது, அதனால தண்ணி பிரச்சனை இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடுறதுனால செடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த தடவை எந்த நோயும் வரல. இது போட்டு இன்னும் ஒரு வருஷம் தான் ஆகுது. நாங்கள் இந்த தடவை 4 வாட்டி போட்டிருக்கோம். ஆனால் தோட்டத்தில் நல்ல மாற்றம் தெரியுது. அப்புறம் சின்ன செடியெல்லாம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, முன்னேற்றம் வந்திருக்கு. இளைய தலைமுறைங்க வேலை தேடி நகரங்களுக்கு போகிறாங்க, அங்கேயே குடிபெயர்ந்து போகிறாங்க. யாருமே விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறது இல்லை. ஆனால் எல்லாரும் ஆர்வம் காட்டணும். முயற்சிப்பதே எங்கள் நோக்கம். விவசாயத்தில் நல்ல எதிர்காலம் உண்டு. ஒரே பயிரை மட்டும் பயிரிடுவதால் வாழ்க்கை இல்லை. இதில் பலவிதமான பயிர்களை கலந்து பயிரிடணும். அப்படி ஊடு பயிர்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த விவசாயிக்கு ஒரு பேரும் மரியாதையும் கிடைக்கும். இவ்வளவுதான். நன்றி சார்.